ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் திருவசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டவுடனே அவர் உனக்கு இறங்கி உனக்கு பதிலளிப்பார். இந்த காலை வேளையில் 2 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருகிறார். ஒன்று, உன் அழுகையை மாற்றுகிறார். 2வது, உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு இறங்கி பதில் கொடுக்கிறார். இந்த 2 விதமான ஆசீர்வாதங்கள் சியோனில் வாசமாய் இருக்கக்கூடிய சியோன் ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார். அப்படி என்றால் எருசலேம் சமாதான நகரம், மகிழ்ச்சியின் நகரம், கர்த்தரை ஆராதிக்கிற நகரம், கர்த்தரை துதிக்கிற நகரம். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் வாஞ்சையோடு தரித்திருந்து காத்திருக்கும் பொழுது அழுகையை களிப்பாக மாற்றி விடுகிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் தள்ளாமல் கேட்கிறார், கேட்டு பதிலளிக்கிறார். அவர் துரிதமாய் அதை கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிறார். இத்தனை ஆண்டு காலங்கள், இத்தனை ஆண்டு ஜபங்கள், நான் எத்தனையோ காலம் ஜெபித்திருக்கிறேன். சில நீங்கள் சொல்லலாம், என் மகளுக்காக நான் ஜெபித்த ஜபம், என் மகனுக்காக நான் ஜெபித்த ஜபம், என் பேர பிள்ளைகளுக்காக நான் ஜெபித்த ஜபம், என் கணவருக்கு நான் ஜெபித்ததான ஜபம், என் மனைவிக்கு நான் ஜெபித்ததான ஜெபம். இந்த ஜெபங்கள் கேட்கப்படாமல் போனதைப் போல தோன்றுகிறது. பல நேரங்களில் நான் கண்ணீர் வடித்திருக்கிறேன், பல நேரங்களில் நான் அழுது கொண்டிருந்திருக்கிறேன், பல நேரங்களில் நான் வேதனையோடு துக்கத்தோடு தெரிந்திருக்கிறேன். இந்த துக்கங்கள், கண்ணீரை கர்த்தர் காணவில்லையே என்று நான் ஏங்கியிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையில் 2 விதமான ஆசீர்வாதங்கள். ஒன்று, உன் அழுகையை மாற்றுகிறார். 2வது, உன் ஜெபத்தை கேட்டு துரிதமாய் அதற்கு பதில் கொடுத்து உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். அப்ப இந்த 2 விதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்க வேண்டுமே. ஆனால் நாம் எருசலேமிலே தரித்திருக்க வேண்டும். எருசலேம் என்பது தேவனுடைய நகரம். தேவனுடைய நகரத்தில்தான் பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகிறார். தேவனுடைய நகரத்தில்தான் சமாதானம் இருக்கிறது. தேவனுடைய நகரத்தில்தான் மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த தேவனுடைய நகரம் தேவனால் உருவாக்கப்பட்ட நகரம். தேவனுடைய நகரம் தேவன் தம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக வைத்திருக்கிற ஒரு நகரம். இந்த நகரத்துக்குள்ளேதான் கர்த்தர் உலாவிக் கொண்டிருப்பார். நம்முடைய வாழ்விலேயும் கர்த்தர் உலாவுகிற இடமாய் நம்முடைய வீடு, நம்முடைய இருதயம், நம்முடைய வாசஸ்தலங்கள் மாற வேண்டும். அவர் நம் நடுவில் உலாவுகிறதாய் மாறிவிட்டால் மற்ற எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். மற்ற எல்லா தீங்கும், மற்ற எல்லா பலவீனங்களும் மாறி போகும். நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்ற குறைவுகளும் மாறி போகும். ஏன் என்றால் அந்த ஆசீர்வாதங்கள் கிடைப்பதற்கு எருசலேமில் நாம் தரித்திருக்க வேண்டும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார். அவர் சொன்னார், 40 நாள் அளவும், அவர் உயிர்த்தெழுந்த 40 நாள் அளவும் சீஷர்களுக்கு பல இடங்களில் காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்தது மாத்திரமல்ல, அவர் பரமேறுவதற்கான நாள் வந்தபோது அவர்கள் கண் காண அவர் பரமேறினார். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி போனார், நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள். You have to wait for 10 days.
நீங்கள் 10 நாட்கள் எருசலேமில் காத்திருங்கள். நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவரை தந்தருளுவேன் என்று வாக்கு பண்ணினார். அவர் எருசலேமில் ஏன் காத்திருக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. அவர் எருசலேமில் எதற்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. எருசலேம் மிகவும் இக்கட்டான நகரம். அந்த நாட்களில் எப்பொழுது வேண்டுமானாலும் சீஷர்களை கைது பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உள்ள நகரம். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறதினால் மற்றவர்களுக்கு பயந்து தங்கள் வீட்டின் கதவை பூட்டி அந்த யார் வருகிறார்கள் என்று கவனித்ததால் கதவை திறப்பது வழக்கம். அப்படித்தான் இருந்தது. நீங்கள் வேதத்தில் பார்த்தால் அந்த பயம் அவர்களை விட்டு போகாமலே இருந்தது. ஏனென்றால் சீஷர்கள் எல்லாரும் ஓரிடத்துல வந்த பொழுது இயேசு பூட்டப்பட்ட அறைக்குள் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லிக்கொண்டு கதவு பூட்டப்பட்டிருந்தது. அவர் உள்ளே பிரவேசித்து தம்முடைய சீஷர்களோடு பேசினார் என்று நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எனவே ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு சொன்னார், எருசலேமில் காத்திருங்கள். எருசலேமில் காத்திருந்த அவர்கள் சத்தம் போடவில்லை. எருசலேமில் காத்திருந்த அவர்கள் ஜெப சத்தம் வெளியே கேட்கவில்லை. எருசலேமில் காத்திருந்தவர்கள் பயத்தோடு கதவை அடைத்து 10 நாட்கள் 120 பேர் ஒரு மேல் மாடியில் இருப்பது எவருக்கும் தெரியாதபடிதான் அவர்கள் அங்கே தரித்திருந்தார்கள். They waited for God's promise. They waited for God's word. ஆண்டவருடைய வார்த்தைக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்திற்காக அவர்கள் காத்திருந்தார்கள். They waited in Jerusalem. எருசலேம் பட்டணத்தில் அவர்கள் காத்திருந்தார்கள். பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்த பொழுது, பெந்தெகோஸ்து அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இடி முழக்கம் போன்ற சத்தத்தில் அவர்களுக்கு நடுவில் இறங்கி வந்து அவர்களை தைரியப்படுத்தினது மாத்திரமல்ல, அக்கினிமயமான நாவு பிரிந்திருக்கிற நாவு ஒவ்வொரு மேலும் இறங்கி அவர்களை அபிஷேகத்தின் வல்லமையினால் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி தைரியத்தோடு எழும்பி நின்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள். They proclaim the God's word. They speak various tongues. They speak various languages. அவர்கள் பல்வேறு விதமான பாஷைகளை மொழிகளை பேசினார்கள். வெவ்வேறு விதமான அந்நிய பாஷைகளை அவர்கள் பேசினார்கள். இந்த பாஷைகள் எல்லாம் அந்த வெவ்வேறு தேசத்திலிருந்து எருசலேமின் பண்டிகைக்காக வந்திருந்தவர்கள் அந்த பட்டணத்தில் வெவ்வேறு பட்டணங்களில் இருந்தெல்லாம் வந்திருந்தார்கள். அவர்கள் இந்த பாஷைகள் அவர்கள் தங்களுடைய ஜென்ம பாஷையில் இவர்கள் பேசுகிறதை கேட்டு பிரமிப்படைந்து, இவர்கள் மீனவர்கள் அல்லவா, இவர் படிப்பறிவு இல்லாதவர்கள் அல்லவா, இவர்களுக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது, யார் இந்த பாஷைகளை கற்றுக் கொடுத்தது என்று அவர்கள் வந்து உற்று பார்த்தபொழுதுதான் அங்கே ஆவியானவர் அவர்களை நடத்துகிற யாரோ ஒருவர் நடத்துகிறதை அவர்கள் கண்டு அவர்கள் மேல் விசுவாசம் வைத்து இயேசு கிறிஸ்துவை திருஷ்டாந்தப்படுத்தி அவர்கள் சொன்ன பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அப்பொழுதே ஒரு 3000 பேர், குறைந்தது ஏறக்குறை ஒரு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார் என்று வேதம் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. அப்பொழுது எருசலேமில் நாம் காத்திருந்தால் அங்கே பல நன்மைகள் நமக்கு உண்டு. நம்முடைய பயங்கள் நீக்கும், நமக்கு இருக்கிற பலவீனங்கள் மாறும், நமக்கு இருக்கிற எல்லா விதமான குறைவுகள் மாறும். இது என்ன எருசலேம் எதை குறிக்கிறது என்றால் தேவ பிரசன்னம், தேவ சமூகம், தேவனுடைய நகரம் என்று இதை நாம் அறிய முடியும். ஆதலால் நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளையார், தேவ சமூகத்தில் காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையார். சில நீங்கள் சொல்லலாம், நான் ஜெபிக்காமலையா இருக்கிறேன், நான் கர்த்தரை தேடாமலையா இருக்கேன், மற்றவங்களெல்லாம் தேடுறதை விட நான் நிறைய தேடுறேன், ஆனா எனக்கு மட்டும்தான் ஆண்டவன் செய்யலை. அவனுக்கு பாருங்க செஞ்சிருக்காரு, இவனுக்கு பாருங்க செஞ்சிருக்காரு, அவளை பரிசுத்தமே இல்லை, அவளும் பக்கா பாவி, அவனுக்கெல்லாம் செஞ்சிட்டாரு, எனக்கு மட்டும்தான் கர்த்தர் செய்யலை. இப்படி சொல்றீங்கல்ல, உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. எருசலேம் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் புலம்பவும் இல்லை, கூக்குரலிடவும் இல்லை. தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து காத்திருக்க வேண்டுமே அல்லாமல் புலம்பி பல
காரியங்களை போட்டு குழப்பிக்கொண்டு நாமும் குழம்புவதில்லாமல் மற்றவர்களையும் குழப்பி மற்றவர்களையும் குழப்புகிற தன்மையை பெற்று தேவனுடைய நாமத்துக்கு விரோதமாய் பாவம் செய்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காமல் வெவ்வேறு காரியங்களை யோசித்து தேவன் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறோம். ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறார், சியோனை சார்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார். அவருடைய கண்ணீரை துடைக்கிறார். அவருடைய ஜெபங்களை துரிதமாய் கேட்டு பதில் கொடுக்கிறார். இதுவரை உங்களுடைய ஜெபங்கள் தாமதித்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு பதில் துரிதமாய் வருகிறது. உன் அழுகை மாற்றப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் அதை உங்களுக்கு பரிசளிக்கிறார். பெற்று மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதியுங்கள். ஆமென். ஆமென்.